வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஜு கட்லி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் ஜார் எடுத்திருக்கேன். மிக்சிங் ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் அளவில் உடைச்ச முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். நான் உடைச்ச முந்திரி பருப்பு தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஹோல் முந்திரி வாங்குறீங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உடைச்சிட்டு. இப்போ இதை நான் பார்த்திங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பல்ஸ் மோடில் வச்சு நான் பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். 1-2 தடவை மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். ரொம்பவே ஃபைன் பவுடராக இது வந்துடும். நீங்கள் ஓவராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு இது காஜு கட்லிக்கு பேஸ்ட் மாதிரி தேவை கிடையாது. இது மாதிரி பவுடர் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் காஜு கட்லி கடையில் வாங்குகிற மாதிரி நல்லா நம்ம பிச்சு பார்க்கும் போது நல்லாவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் பல்ஸ் மோடில் கொடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க விட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா நடுவில் ஏதாவது முழுசாக முந்திரி இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்காது ஸ்வீட்டுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் சலிச்சிட்டு சேர்க்கும் போது ரொம்பவே உள்ளே ஃபைனாக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ நல்லா இதை நான் சலித்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு மீதம் நெருப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மீத உள்ள நெருப்பாக இருக்க முந்திரியை நீங்கள் கறி இல்லைன்னா கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே சலித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள். நல்லா பவுட்ரு மாதிரி தான் இருக்குது. கட்டி எதுவுமே விழுகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஆயில் விட்டுரும். ஸோ ஆயில் ரிலீஸ் ஆகாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பவுடரை நல்லா மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். அளந்து எடுக்கும் போது எனக்கு 300 கிராம் அளவில் இது கிடச்சி. இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்து. காஜு கட்லிக்கு சுகர் ஓவராக இருக்கக்கூடாது. ஸோ மாட்ரேட்டாக இருக்கிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னு நீங்கள் ஜாஸ்தியாக கூட சுகர் சேர்த்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட. இதோட 70 ml அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் சீக்கிரமாக சுகர் கரையும். சுகர் நல்லா கரையிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நல்லா இது கொதிக்கணும். இப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ஸ்பூனில் நீங்கள் இப்படி விடும் போது நல்லா விட்டு போகணும். ஒரு துளியும் பாருங்கள் கொஞ்சம் இடைவேளை விட்டு போகும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ மிச்சத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பவுடர் ஆட் பண்ணும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கட்டி எதுவுமே உழுகாது. இப்போ இதை பாருங்கள், ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் முறிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் டேஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வர டைமில் 1/4 டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவில். நான் ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் இது மாதிரி வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கணும். ஒன்ஸ் நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் நெய் சேர்க்கணும். நம்மளுக்கு நல்லா ஒன்று திரண்டு வரும்போது தான் நெய் சேர்க்கணும். ஸோ இந்த டைமில் நான் நெய் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடும் போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி உள்ளதெல்லாம் நல்லா வலிச்சிட்டு நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம பாத்திரத்தில் இருக்க சூட்டுலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் மட்டும்தான் காஜு கட்லி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிரும்.
ஸோ வந்து இப்போ இதை நல்லா ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் நெய் தடவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே. அதில் நான் இப்போ சூடான இந்த முந்திரி பேஸ்ட்டை இதோட சேர்க்குறேன். ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு தான் நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். கை வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இது சூடாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நல்லா இதை நான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். ஒன்ஸ் உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்குமே கரண்டி வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டு பிசைஞ்சு எடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பதர்த்துவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஜு கத்லி கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா ஈவனாக ஷேப்பாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நான் பிசைஞ்சு எடுக்க ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிசைய முடியுது. ஆனால் இன்னுமே ரொம்ப சூடாக தான் இருந்தது. நீங்கள் உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பிசையலாம். நான் இது நல்ல சூட்டாக இருக்கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு காஜு கட்லி ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம்லேயே நீங்கள் நல்லா இதை நல்லா நெய் தடவைனா ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சுட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஜு கத்லி ஷேப்புக்கு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால இது மாதிரி சாக்லேட் மோல்டில் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சாக்லேட் மோல்டில் எடுக்கும் போது என்னென்னா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா உள்ளே வச்சு விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் ஒன்று போல் ஈவன் ஷேப் கிடைக்கும். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் கெட்டியாகிட்டு சேர்க்குறனால இந்த மாதிரி தான் நம்ம நல்லா உள்ளே அமுக்கி விட்டு தான் சேர்க்கணும். மோல்டில் சேர்க்கணும்னா உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐசிங் ட்ரேயில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் இந்த சாக்லேட் மோல்டில் தான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக காஜு கட்லியோட ஷேப் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் தான் நம்ம வைப்போம். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா குட்டீஸ்க்குமே காஜு கட்லி ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இது மாதிரி 2 ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐடியா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு ஓகே சொன்னேன். பட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு கிடச்சிச்சு. மோல்டுலேருந்து எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் மோல்டில் அப்படியே செட் பண்ண விட்டுட்டேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நான் மோல்டில் சேர்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மோல்டில் செட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வீடியோவில் பர்ஃபெக்டான ஷேப்பில் அப்படியே நம்மளுக்கு சாக்லேட் மோல்டரோட ஷேப் அழகாக கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சூட்டோடு இருக்கும் போது வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிட்டு வரும். ஸோ சூட்டோடு வைக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு வச்ச ட்ரேயில் பார்த்தீங்கன்னா சூடு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா தான் வச்சேன். ஸோ அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா உடைச்செல்லாம் பார்க்கும்போது அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. ஒன்ஸ் உங்களுக்கு காஜு கட்லி ஷேப் இது மாதிரி வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு 2 டீஸ்பூன் அளவில் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்டிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு காஜு கட்லி நீங்கள் செய்யும் போது ரொம்ப சூட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா நீட் பண்ண வரும். இப்போ நான் உடைச்சி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டோட அதே லுக்கோட ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா இது மாதிரி நெருன்னு இந்த ஒரு லுக் இருக்கணும். காஜு கட்லி பேஸ்ட் மாதிரி ரொம்ப இருந்தது அப்படின்னா அது காஜு கட்லி ஷேப் வராது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓவரால் எனக்கு இதுக்கு 200 தான் செலவாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான காஜு கட்லி 1/4 கிலோவுக்கு மேலேயே ரொம்ப சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.